முதலாவது உங்களை பாராட்டுகிறேன். தேவனுடைய வேளையில நீங்க மனமுவந்து இருப்பதற்காக நன்றி. இந்த வேளையில இன்னும் கூடுதலா உங்களை உற்சாகப்படுத்த விரும்புறேன். இது ஒரு 2 பாடமா இருக்கும், 3 பாடமா கூட இருக்கும். ஆனா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க நோட்ஸ் எடுத்துங்க, உங்களுக்கு ஆடியோ உங்களுக்கு அனுப்பி விடுவோம். அதுக்காக தான் ரெக்கார்டும் பண்றோம். இப்போ முதலாவது உங்களை உற்சாகப்படுத்துவதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கு. தேவனுடைய வேலையில அவருடைய வேலைக்காரர்கள் என்ற தலைப்புல தான் நான் பேசுறேன். இப்போ மத்திய 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாவது நமக்கு தேவனுடைய வேலையில அவருடைய வேலையிலே நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பசி இருக்கணும் அப்படிங்கறத படிப்போம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்போ நம்ம நீதியை செய்வதிலும் நீதியை கேட்பதிலும் அதிகமா பசியும் தாகமும் நமக்கு முதலாவது இருக்கணும். இப்போ இது அப்படி இருப்பதனால நீங்க கலந்து கொள்றீங்க, அது ரொம்ப முக்கியம். இதுக்காக நம்ம ரொம்ப வாஞ்சியாவும் இருக்கணும். சங்கீதம் 119 131, சங்கீதம் 119 131. சரி, அப்போ இந்த கற்பனைகளை நமக்கு அதிகமா ஏக்கமும் வாஞ்சையும் இருக்கணும். எப்படியாவது நம்ம கத்துக்கணும், இதை நம்ம பயிற்சி எடுத்துக்கணும், இல்ல நம்முடைய முயற்சியில எப்பவும் தோத்து போக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு அதிகமா இருக்கும் பொழுது அதுக்காக ஏங்கி நிக்கணும். இன்னும் ஒரு காட்சியில் இருக்கிறது, இது நம்ம சொல்லலைன்னா யாருக்கு தெரியும்? இதை நம்ம யாருக்காவது பிரசங்கிக்கலைன்னா யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஒரு வகையான சத்தியம் தெரியும், ஒரு வகையான சத்தியம் தெரியாது. அப்ப பிரசங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எல்லாருக்குள்ள இருக்கணும். பிரசங்கம் பண்ணணும், கேட்கறது மட்டும் இருக்கக்கூடாது, பிரசங்கமும் பண்ணணும். இதுல இப்போ நம்ம பேச போறது வார்த்தையானது, நாம ஒருத்தருக்கு சொல்லணும்னா நம்ம நிறைய கேட்கணும், அல்லது படிக்கணும். இப்ப சொல்லலைன்னா ஒருத்தர் கேள்விப்படாமலே போயிடுவாங்க. நம்ம சொல்லும் போது அவர் ஒருத்தர் உற்சாகம் அடைவாரு, இவர் சொல்லும் போது அவரும் நான் கூட பேசணுமே அப்படின்னு சொல்லி உற்சாகம் அடைவார். நீங்க பிரசங்கிக்கிறத கேட்டுட்டு ஒரு சகோதரன், அவங்க எல்லாம் பிரசங்கம் பண்றாங்கல்ல, நான் விலகி போயிட்டேன்ல, நானும் நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆதங்கமா சொன்னாராம். அப்போ அது அவர் எழுப்பி விடுதான். நீங்க பண்ற இந்த பிரசங்கம் எங்கேயோ இருக்கிற சகோதரனை உங்க பார்க்கல, உங்களை ஆடியோ வீடியோல பாக்குறாரு, அவர் அது எழுப்புது, நிறைய எழுப்புது. அப்ப ஏன் எழுப்புதுன்னா, நீங்க பிரசங்கிக்கிறதுனால அவர் கேட்கறதுனால அவரையும் தூண்டி பிடிக்குது. இப்ப நம்ம செய்யற இந்த வேலையில நமக்கும் ஒரு பிரயோஜனம், மற்றவங்களையும் உற்சாகப்படுத்த ஒரு பிரயோஜனம், மற்றவங்களுடைய உணர்வுகளையும் தூண்டுவதில் இன்னொரு பிரயோஜனம் இருக்கு. தெரிஞ்சதை நானே வச்சுக்கிட்டு கூடாதுல்ல, அப்படி நீங்க ஒரு எண்ணம் கொள்ளணும். ரோமர் 10:14, ரோமர் 10:14 வாசிங்க. சரி, அப்ப பிரசங்கிக்கிறோம் இல்லைன்னா எப்படி கேள்விப்படுவாங்க? அப்ப கண்டிப்பா நம்ம ஒவ்வொருவரும் பிரசங்கம் பண்ணணும். யாராயிருந்தாலும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்படி வச்சுக்கணும். அதை நம்ம அப்படி பண்ணும்போது பிதாவானவர் நம்மளை கனப்படுத்துறார். அதாவது ஒருவர் தேவனுடைய வேலையில ஈடுபடணும் அப்படின்ற ஒரு பசியும் தாகமும் ஆர்வமும் அவருக்கு இருக்கிற பொழுது தேவன் அவரை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் விரும்புகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துகிறார். நீங்க கர்த்தருக்கு பணி செய்யும் போது நீங்க ஒன்று, நான் ஒரு பிரசங்க பயிற்சி எடுத்துக்கிறேன் அப்படி ஒரு எண்ணம் நீங்க வச்சுக்கிறீங்க, அது நல்லது. இன்னொன்று, நான் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்னொன்று மற்றவர்கள் கேள்விப்படும்படியாகவும் நான் தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கிறேன். இது ஒன்று. நான் அவருடைய பணியில் ஈடுபடுகிறவனாய் இருக்கிறேன். இன்னொன்று.
இப்படி நீங்க எத்தனை காரியங்களை நீங்க மனதில் வச்சுக்கிற பொழுது தேவன் நம்மளை கனப்படுத்துறார். இன்னும் தேவன் நம்மளை பாராட்டுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி போதிக்கும் பொழுது ஒரே வார்த்தை மட்டும் போதிக்க மாட்டீங்க. சிலர் பாவங்களை நீங்க கடிந்து கொள்ற வார்த்தையை போதிப்பீங்க, சிலர் அதை சாந்தமா செய்வீங்க, சிலர் பாவத்தை நீங்க மறைமுகமா உற்சாகப்படுத்துவீங்க. மன்னிக்கணும், பாவத்தை செய்யக்கூடாது என்பதுல நீங்க உற்சாகப்படுத்துவீங்க. இன்னும் சிலரை சோர்வா இருக்கிற மக்களை தூண்டி விடுறது மாதிரி நீங்க பேசுவீங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 4:6 மற்றவர்களை கட்டுவிக்கும் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நீங்கள் போதிக்கும் போது நீங்க ஒரு எப்படிப்பட்ட ஊழியக்காரனா இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. 1 தீமோத்தேயு 4:6 இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்பாய். சரி, அப்போ நம்ம விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் சகோதரருக்கு போதிக்கும் போதும் இதுல தேறினவனா இருக்கும் போதும் நம்ம எப்படிப்பட்ட ஊழியக்காரன்? நல்ல ஊழியக்காரன். இந்த பேர்லாம் தேவன்கிட்ட உங்களுக்கு வேணாமா? கனப்படுத்துவது வேண்டாமா? இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சாந்தமா கடிந்து கொள்ள தெரிஞ்சிருச்சு, சாந்தமா ஒரு உற்சாகப்பட தெரிஞ்சிருச்சு, சாந்தமா சோர்வா இருக்கவனை தூக்கி விட தெரிஞ்சிருச்சு. மற்றவங்களுக்கு சொல்ல தெரியும் போது நீங்க எப்படிப்பட்ட ஊழியக்காரன்? ஒரு நல்ல ஊழியக்காரன். இது அப்போ இந்த வேலையை நீங்க பாருங்க. தேவனுடைய பிரசங்கிக்கிற இந்த வேலை ஒரு நல்ல வேலை என்றார். நீங்க இதை செய்யும் பொழுதுதான் ஒரு உதவிக்காரனாவும் இருக்க முடியும், மூப்பனாவும் இருக்க முடியும். மூப்பனா நீங்க ஆகணும்னா இப்பொழுதே நீங்க திட்டம் இருக்கணும். உங்க பிள்ளைகளை சின்ன பிள்ளை இருந்தே சரியா வளர்க்கறதுக்கு நீங்க தீர்மானிக்கணும். சமர்த்தர்களாகவும் இருக்கணும், ஒழுக்கமாவும் கொண்டு வரணும். அப்பதான் ஒரு திட்டம் இருக்கும். திடீர்னு நீங்க மூப்பராவோ உதவிக்காரனா ஆக முடியாதுங்க. ஒரு பிளான் இருக்கணும் உங்களுக்கு. இது நல்ல வேலை, நல்ல வேலை, தேவன் என்னை கனப்படுத்துற வேலை, நான் ஒரு நல்ல ஊழியக்காரனா இருக்கிற வேலை, தேவன் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. இப்படி நம்ம செய்யும் பொழுது ஒரு நல்ல வேலையை நம்ம விரும்புறோம் அப்படிங்கிற முதல் தாட்ஸ் நம்ம வச்சுக்கணும். 1 தீமோத்தேயு 3:1 வாசி. 1 தீமோத்தேயு 3:1 கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. அப்ப கண்காணிப்பை விரும்புற வேலை நல்ல வேலையா? நல்ல வேலையை சொல்ற. அப்ப இதை விரும்பணும்னா நீங்க ஏற்கனவே ஒரு பிளான் உங்களுக்குள்ள இருக்கும். என்னுடைய பிள்ளைகளை நான் சிறந்த முறையில வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்களுக்குள்ள இருக்கும். என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய மனைவியை நான் ஒழுங்குபடுத்தி நான் அதுக்கு தாழ்த்தி சரியா வளர்க்கணுங்கிற ஒரு திட்டம் இருக்கு உங்களுக்கு. மூப்பனா இருந்தாலும் சரி, உதவிக்காரனா இருந்தாலும் சரி, சும்மா ஒரு பதவி கிடையாதுங்க. அது மிகப்பெரிய பொறுப்பு. பொறுப்புனா மற்றவனுக்கு மாதிரியான பொறுப்பு. அப்ப நம்ம எத்தனை வேலை செய்வோம் பாருங்க, நல்ல வேலை. அப்ப இந்த நல்ல வேலைக்காக நம்ம என்ன செய்யணும்னா இப்பெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை, இதுக்கு ஒரு ஆசை நமக்குள்ள, விருப்பத்தை வச்சுக்கணும். அடுத்த ஒரு தாகம் நமக்குள்ள இருக்கணும். நிறைய ஆத்துமாக்கள் உலகத்துல மோசம் போயிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய மக்கள் பாவத்துல உழண்டு போயிருக்கிறாங்க. அப்படின்னா அறுவடை ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா வேலையாட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? ரொம்ப கொஞ்சம். பாருங்க, ஊழியம் செய்வதற்கு உங்களால் முடியுதாங்க? முடியுதா? நான் ஒரு ஊழியக்காரனோடு சேர்ந்து என்னால் ஒரு ஊழியத்தை செய்ய முடியுங்கிறது உங்களுக்கு முடியுதா? முடியல. ஏன்னா உலகத்தின் வேலையில இருக்கணும். உலகத்தின் வேலையில இருக்கும் போது உங்களால் வேலை முடியாது. சொந்த தொழில் செஞ்சா ஒரு ஊழியம் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டில இருந்தே ஊழியத்தை செய்ய முடியும். ஒரு பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணி ஒருத்தருக்கு உதவி கொடுக்க முடியும், ஒரு வீடியோ போடுறதுக்கு உதவிகரமா இருக்க முடியும், அல்லது ஒரு சின்ன குறு செய்தியை நீங்க அனுப்பிவிட்டு ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும். நாமகரண செய்தி இல்லைங்க, ஒரு நல்ல செய்திகளை, ஒரு நல்ல வேலைகளை, தேவனுடைய வார்த்தைகளை, இல்ல நீங்க ஒரு நோட்டை படிச்சு எனக்கு உதவி செய்து பரப்புறதுக்கு உதவி செய்ய முடியும். இப்படி நீங்க உதவி செய்தீங்கன்னா அது பரப்பிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஆனா அப்படி நீங்க ஒரு தாகம் இருக்கணும். அதுக்கான பிதாட்ட நீங்க செபிக்கணும். இதெல்லாம் நான் செய்யறதுக்கு எனக்கு தகுதிப்படுத்துங்க அப்படின்னு செபிக்கணும். உங்க வேலையினூடே இந்த வேலையை, சில வேலைகளை நீங்க செய்ய பழகணும். அப்ப பழகும் போது சிறந்த ஒரு வேலையாக அது இருக்கும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. லூக்கா 10:2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இப்ப நிறைய மக்கள் பாவம் செய்து நீங்க பாக்குறீங்க. இப்ப சொல்லுவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இப்ப நேரடியா சென்று சொல்வதற்கு நேரம் இல்லை.
உங்க நண்பனுக்கு ஒரு சின்ன சின்ன செய்தியை, ஒரு 5 நிமிடம் ஒரு ஆடியோவோ 2 நிமிஷம் ஆடியோவோ நீங்க உங்க காதுக்கு கொடுக்க முடியும். அவன் காதுக்கு கண்டிப்பா கொடுக்க முடியும். பாருங்க, நீங்க பெரிய வீடியோ போட்டீங்கன்னா 50-100 பேர் பாக்குறாங்க. ஒரு அரை மணி நேரம் வீடியோ போட்டீங்கன்னா. ஆனா ஒரு ஷார்ட் 1 நிமிஷம் வீடியோ போட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கில் பாக்குறாங்க. அது ஏதோ போகுதா போகலையா? இல்ல செய்தி காதுக்கு போகுதா போகலையா? பாருங்க, அவனுக்கு 30 நிமிஷம் உட்கார்ந்து கேட்கறதுக்கு அவனுக்கு நேரம் இல்ல, 1 நிமிஷம் உட்கார்ந்து கேட்கறதுக்கு அவனால முடியுது. அப்போ இந்த மாதிரி நம்ம கேட்கும் போது என்ன ஆகும்? இப்போ இந்த மாதிரி நீங்க செய்ய முடியுதா? உங்களால செய்யறதுக்கு முடியுதான்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுல இந்த மாதிரி ஆசையா இருக்கணும், இல்ல பசியா இருக்கணும், தாகமா இருக்கணும், வாயத்தை இருக்கணும், ஆயன்று இயங்கணும், சொல்ற வயலைன்னா கேட்க முடியாது நீங்க நினைக்கணும். அடுத்து ஊழிய செய்தா கனப்படுத்துவோம், ஒரு நல்ல ஊழியக்காரனா இருக்கு நீங்க நினைக்கணும். அப்படி என்ன பெரிய வேலையை தான் செய்யணும்னு அர்த்தமா? சின்ன சின்ன வேலையா நீங்க செய்ய முடியும். ஒரு வீடியோ, உங்க பேசுற வீடியோ எடுத்துக்குங்க, அந்த வீடியோ ஒரு ஷார்ட் ஆக்குங்க. ஷார்ட் ஆக்கி எனக்கு அனுப்புனீங்கன்னா நம்ம போட மாட்டோமா? இல்ல செய்யலாமா, செய்யக்கூடாது? ஒரு கருத்துடன் ஒரு வீடியோவை பேசுங்க. ஒரு கருத்தா நீங்க பிரிச்சு எடுங்க. எடுத்து இந்த வேலையை செய்யுங்கன்னா உங்க வேலையை நீங்க உலகத்துல செய்றீங்க. சின்ன சின்ன வேலையை இந்த வேலையை ஏன் செய்யக்கூடாது? நான் செஞ்சா இப்படித்தான் செய்வேன் நம்ம நினைக்கலாமா? எந்த வகையிலையாவது செய்தி அவங்க காதுக்கு போகுதா? போனா நீங்க நல்ல ஊழியக்காரனா இல்லையா? ஒரு செய்தி போயிடுச்சா இல்லையா? செய்தி போயிடுச்சுல. அப்ப செய்தியை போகிறதுக்காக அறுவடை நிறைய இருக்கு, அறுப்பு மிகுதியா இருக்கு, வேலையாட்கள் எவ்வளவு பேருங்க? கொஞ்சம். எதே உட்கார்ந்த நேரத்தை நீங்க வீண் பண்றதுக்கு பதிலா நீங்க எங்க உட்கார்ந்து, பாத்ரூம்ல உட்கார்ந்தா சரி, எங்க உட்கார்ந்தா சரி, எந்த உட்கார்ந்தா சரி, ஒரு சின்ன வீடியோ கட் பண்ணி போடுங்களேன். ஏன் செய்ய முடியாது? சிலது நீங்க சாஃப்ட்வேர் காசுக்கு வாங்கணும், சிலது காசுக்கு வேண்டாம். சிலது தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கான வேலை செய்யணும், முயற்சி செய்யணும், அதுக்காக நீங்க செய்யணும். அதுதான் ஞானம். உலகத்துல போய் வேலை செய்யறதுக்கு பயிற்சி எடுக்கிறீங்க இல்லையா? இதுல செய்யக்கூடாதா? அந்த பயிற்சியை இங்க பயன்படுத்தக்கூடாதா? இப்ப அனிமேஷன் கத்துக்கிறாங்க இல்லையா? அதையும் இங்கே பயிற்சி கொடுக்கூடாதா? அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்கேயும் செய்யக்கூடாது? இப்போ என்ன செய்யணும்னா, அறுவடை ரொம்ப இருக்கு, வேலையாட்கள் வேணும் அப்படிங்கிறது நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்யாம நீங்க எப்படி இருப்பீங்க? செய்தே ஆவீங்க. அடுத்து ஒரு கருத்து, இதெல்லாம் நீங்க செய்தா என்ன பிரயோஜனம், செய்யலைன்னா என்ன பிரயோஜனம்? எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17-18. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 17-18. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியை உன் கையில் கேட்பேன். அப்ப இது எந்த வகையில தேவனுக்கு இது நல்ல வேலையா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரத்த பழியை உங்க கையில கேட்காதபடி நீங்க தப்பிச்சுக்க முடியும். எப்படி? நீங்க சொல்லணும். அப்ப எப்படி சொல்லுவீங்க? நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்க நண்பனுக்கு ஒரு செய்தியை கொடுக்க விரும்புறீங்க, எப்படி கொடுப்பீங்க? ஒரு செய்தியை நீங்களே தயார் பண்ணணும், சாந்தமா தயார் பண்ணணும். அவனை ரொம்ப சுட்டி காட்டக்கூடாதுங்க. ஒரு செய்தியிலேயே ஒரே நாள்ல எல்லா செய்தியும் கொடுக்க கூடாதுங்க. ஒரு சின்ன 1 நிமிஷம் செய்தியே நீங்க வீடியோவோ ஆடியோவோ பிரிச்சு ஒண்ணு ஒரு நாள் அவன் வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா ஒண்ணு போய் சேருமா சேராதா? சேர்ந்துச்சுன்னா தேவன் நீங்க சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிட்டீங்க, ரத்தப்படியை உங்க கையில தேவன் கேட்க மாட்டார். இல்ல நீங்க சொல்லாமே விட்டுட்டீங்கன்னா கேட்பாரா கேட்க மாட்டாரா? அது கீழே படிங்க, கீழே 3:19-21 வரைக்கும் படிங்க. நீ துன்மார்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தை தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோவென்றால் உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான், நீ அவனை எச்சரிக்காதபடியினால் அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை, அவனுடைய இரத்த பழியை உன் கையில் கேட்பேன். போதும். இப்ப கேட்பாரு. இப்போ உங்க நண்பரோ உங்க ஃப்ரெண்டோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாரோ கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க அவனுக்கு நேர செய்திக்குள்ள வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா செல்போனை அவர் பாக்குறாரு, உங்க செய்தியை ஓபன் பண்றாரு. 1 நிமிஷம், 2 வார்த்தை, அரை நிமிஷம்.
அப்படி ஷார்ட் வீடியோ நீங்க போட முடியாதாங்க? இல்ல கேட்க தெரியாதா? இல்ல அப்படி யோசிச்சு பேச தெரியாதா? இதெல்லாம் உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணுங்க. இது தேவனுடைய பணி, அது ஆத்துமா பாவத்துல கெட்டு போயிட்டு இருக்கு, நான் அவனுக்கு சொல்லணும், எந்த வகையிலாவது நான் அவனுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க சொல்லாம எப்படிங்க நீங்க தூக்கம் வரும் உங்களுக்கு? நீங்க உண்மையான நண்பனா எப்படி இருப்பீங்க? நீங்க எப்படி இருக்க முடியும்? அப்ப நீங்க யாருக்காவது செய்தி சொல்லும் போது இப்படி ஒரு செய்தியை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகலாம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் கொடுக்கும் போது அது அவனுக்கு வேலை செய்யும் போது நீங்க என்ன செய்வீங்க? அப்படி செய்யல சொல்லாம போயிட்டீங்கன்னா, ரத்த பொழிய உங்கள் கையில் கேட்பேன். நீங்க சொல்றதுக்கு நேரம் இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி தப்பிக்க வாய்ப்பு இருக்காங்க? எங்கேயாவது இருக்கா? இல்லவே இல்லை. நீங்க எத்தனை வழினாலும் செய்ய முடியும். சின்ன ஆடியோ அனுப்ப முடியும், சின்ன வீடியோ அனுப்ப முடியும், 1/2 நிமிஷம் செய்தி அனுப்ப முடியும், 1 நிமிஷம் செய்தி அனுப்ப முடியும். ஏன் சொல்லக்கூடாது? உங்களால் செய்ய முடிகிற வேலையை, நிறைய வேலையை செய்யாம நீங்க இருக்கீங்க. இன்னும் இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு உற்சாகம் போதாது, காலம் ரொம்ப ஆச்சு. சின்ன பிள்ளை இருந்து நீங்க அத்தனை பேர் இருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை இருந்து எல்லாரும் இருக்கீங்க. யார் இடையில வந்தவங்க கிடையாதுங்க. நீங்க சும்மா உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க விலகத்து வேலையை செஞ்சுக்கிட்டு தான் செய்யுங்க. செஞ்சுக்கிட்டே நீங்க செய்ய முடியும். இல்ல பாருங்க, நான் ஒரு ஆசிரியர் பணி செய்யும் போது, ஆசிரியர் பணி, கார்பெண்டர் பணி, பசை ஊற்று பணி, மற்ற ஊழிய பணி, மற்ற எல்லாம் பணி செஞ்சுட்டு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா இருந்துட்டு செஞ்சோம்? சும்மா செய்யலைங்க. ஏன் செய்ய முடியாது? செய்ய முடியாது ஒண்ணுமே கிடையாது. நீங்க எந்திரிக்கிறது இல்ல, இல்ல லேட்டா சும்மா வீணா பார்த்து நேரத்தை போயிட்டு வீணா தூங்கிட்டு இருக்கீங்க. அழியாத பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான வேலை செய்யணும். சம்பளத்துக்கு மட்டும் வேலை செய்யக்கூடாது. சம்பளத்துக்கு நீங்க 24 மணி 13 மணி நேரம் வேலை செய்யுங்க, அல்ல 15 மணி நேரம் செய்ய. கத்தருக்கு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் வேலை செய்யுங்க. அது எவ்வளவு நன்மையை தரும் பாருங்க. நீங்க ஒரு 1/2 மணி நேரம் கத்தருக்கு வேலை செய்யுங்கன்னா, நீங்க எத்தனை வீடியோங்க நீங்க போடாம இருப்பீங்க, எத்தனை வேலையை செய்யாம இருப்பீங்க, எத்தனை நோட்ஸ் எங்கிட்ட கிடக்குது பாருங்க. அதை படிச்சு அனுப்புனா ஒரு செய்தியா போகும்ல, அதை செய்ய முடியுதா உங்களால? படிக்கிறது தமிழ் ஆப்ஷன் இருக்கு, மொழியாக்கம் பண்ற ஆப்ஷன் இருக்கு, எத்தனை வேணா எத்தனை காரியங்கள் என்ன வேலை இருக்குன்னு கேட்கறீங்க, ஆனா செய்யறது இல்லையே பாருங்க. அப்பனா நீங்க அதுல இன்னும் ஆர்வமாகல, இந்த உலகத்திலேயே போறீங்க. உலகத்து வேலை செய்யுங்க. உலகத்துல இருந்துகிட்டு இந்த வேலைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஏன் கொடுக்க கூடாது? அத பழக்கமா நீங்க வைக்கிறீங்களா? பழக்கமா வைக்கிறது இல்லையா? பழக்கமா வச்சுக்கணும். காலைல எந்திரிச்சா இந்த ஒரு வேலை, இந்த வேலையை நான் செய்யணும் அப்படிங்க வச்சிட்டீங்கன்னா, வேலை செய்யாம உங்களால் போக முடியாது. அடுத்த காட்சி, ரத்தப்படியில இருந்து தப்பணும்னா மற்றவனுக்கு நீங்க சொல்லாம இருக்க முடியாது. ஏன் சொல்லாம இருக்க முடியாது? அவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டு மாமாட்ட கேட்க மாட்டாரு, பக்கத்து வீட்டு அண்ணாட்டு கேட்க மாட்டாரு. ஏன்? நீங்க சின்ன குழந்தையில இருந்து ஞாயிறு பள்ளியில இருந்து வந்துட்டு இருக்கீங்க. கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரா, கொடுக்கலையா? நீங்க சில நினைக்கிறீங்க, நான் நல்லா வளர்ந்துகிட்டு அப்புறமேலுக்கு சொல்றேன். நீங்க எப்போ வளர்றதுங்க, எப்போ சொல்றதுங்க? அதுக்கு முன்னாடி ஜீவனை கத்தர் எடுத்தானே நீங்க என்னங்க பண்ணுவீங்க? இப்போ அந்த காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். நான் ஒரே வார்த்தை சொல்ல முடியாது. நான் 15 நிமிஷம் தான் ஆரம்பிச்சு இப்போ முடிய போகுது. 15 நிமிஷம் தான் செஞ்சிருக்கேன். நான் 20 நிமிஷம் செய்தி உங்களுக்கு கொடுக்க போறேன் பாருங்க. அப்படியானா இயேசு இந்த உலகத்துல வந்த பொழுது எல்லாத்தையும் கற்றுக்கொண்டே பிறந்துட்டாரா, கற்றுக்கொண்டாரா? கற்றுக்கொண்ட பிற்பாடு ஊழியத்துக்கு போனாரா, இல்ல கற்றுக்கொண்டே ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரா? ஒன்று. இரண்டாவது, அப்போஸ்தலர்களாகிய பவுல் கற்றுக்கொண்ட பிற்பாடு ஊழியத்துக்கு போனாங்களா, கற்றுக்கொண்டுகிட்டே ஊழியத்துக்கு போயிட்டே இருந்தாங்களா? சரி. மூன்றாவது, அவங்க எல்லாம் ஆவியானவர் வெளிப்படுத்தினாரு. நாங்கெல்லாம் ஆவியானவரை வெளிப்படுத்தினாரு. நீங்க சின்ன பிள்ளை இருந்து இருக்கீங்களா இல்லையா? சின்ன பிள்ளையில இருந்து குழந்தையில இருந்து இருக்கீங்களா இல்லையா? அது எங்கே? அந்த தாளந்தை தேவனுக்கு கொடுத்திருக்காரா, கொடுக்கலையா? கொடுத்திருக்காருல. அப்ப அத்தனை பெற்றுக்கொண்டு எனக்குள்ள வச்சுக்கொண்டு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? நானு என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 16, 17. அப்ப தேவன் கொடுத்த தாளந்தை நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். அப்ப இவங்க தாளந்தை பெற்றுக்கொண்டவங்க சம்பாதிச்சிருக்காங்களா இல்லையா? நீங்கள் எதை சம்பாதித்தீர்கள்? உங்களுக்கு சிலது செஞ்சிருக்கீங்க. அது போதுமா? அது போதுமா? அது போதுமா? அவ்வளவு போதுமா? நான் இருந்த கால உழவு வயசு என்ன ஆகுது? ஒருத்தருக்கு 24, ஒருத்தருக்கு 27, ஒருத்தருக்கு 25, 22. 22 காலமா, 25 காலமா, 28 காலமா, 30 காலமா படிச்சுக்கிட்டு இருக்கேனே.
அந்த தாளம் தான் நான் பயன்படுத்திருக்கேனா? வேறு 2 சம்பாதித்திருக்கேனா? இல்ல 2 ஆத்துமாக்களையாவது பிடிச்சிருக்கேனா? இல்ல என் சார்பா ஏதாவது செஞ்சிருக்கேனா? இது நீங்க கணக்கு பார்க்கணும். அப்ப தேவன் கொடுத்த அறிவை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நான் பெற்றுக்கொள்ளாதவன் போல இருக்கலாமா? இல்ல இன்னும் கொஞ்சம் வளரணும், இல்ல இன்னும் கொஞ்சம் தெளிவான பிற்பாடு பேசுறேன் அப்படிங்க சொல்ல வாய்ப்பு இருக்காங்க. பாருங்க 1 கொரிந்தியர் 4:7. 1 கொரிந்தியர் 4:7. அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறார்? அதை தேவன் விரும்புகிறாரா? தேவன் கொடுத்த அறிவை பெற்றுக்கொண்ட பிற்பாடு பெற்றுக்கொள்ளாதவர் போல நாம் நடந்து கொள்வதை தேவன் விரும்புகிறாரா? அப்ப அங்க இருக்கிற பவுல் போதிக்கிற மனுஷன் சொல்றான், நீ ஏன் இப்படி மேன்மை பாராட்ட? ஆனா கொரிந்து மக்கள் சொல்றாங்க, இல்ல எனக்கு அறிவு பார்த்தான்றாங்க. அவங்க சொல்றதை கர்த்தர் கேட்கிறாரா? இவங்க சொல்றதை கேட்கிறாரா? அப்ப சின்ன பிள்ளை இருந்து என் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுத்தா, இல்ல நான் அப்புறம் போதிக்கிறேன்னா அது என்ன சொல்லுவார் கர்த்தர் வந்து? பாருங்க, இது என்ன சொல்றாருன்னா, நீ உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவையில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? ஏதாவது பெற்றுக்கொள்ளாம இருக்கீங்களா? எந்த அறிவாது உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். பொதுக்கு தெரியாதா? தெரியும். நாம சொல்றோம், அவர் சொல்றாரு எனக்கு தலைவலிக்குன்றார், அவர் சொல்றாரு இடுப்பு வலிக்குன்றார், அவர் சொல்றாரு நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன்னு சொல்றாரு, அவர் சொல்றாரு எனக்கு நேரம் இல்லை என்றார், அவர் சொல்றாரு இதெல்லாம் வீடியோஸ் காசு தேவைப்படும், அவர் சொல்றாரு. என்ன சாக்கு போக்கு தான் நான் நினைக்கிறேன். இப்படியே நீங்க எவ்வளவு காலம் தான் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? எவ்வளவு காலம் சொல்லுவீங்க? தேவன் சொல்றாரு, நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் நீ மேன்மை பாராட்டிட்டு இருக்க? அதுவே தவறுன்றாரு. அப்படின்னா தேவனுடைய வேலையை நம்ம செய்யணும், ரத்தப்பலிக்கு நீங்களாக்கி இருக்கணும். உங்க வேலையில என்னென்ன வேலையை செய்ய முடியும்? சின்ன சின்ன வேலை செய்ய முடியுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வேலையில பிளான் இருக்கா உங்களுக்கு? இந்த நாள்ல இந்த வேலையை நான் எனக்கு செய்யறேன், இந்த வேலையை கத்துக்கு செய்யறேன். உங்களுக்கு பிளான் இருக்கா இல்லையா? பிளான் இருக்கா? கை தூக்குங்க. ரைட், வெரி குட். அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதனால கை தூக்குறாரு. நீங்க நேரம் கிடைச்சா செய்வோம். கர்த்தர் பிச்சைக்காரனாங்க, உங்க நேரம் இருந்தா செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பிறந்தது கர்த்தரால, வளர்ந்தது கர்த்தரால, படிச்சது கர்த்தரால, உங்களுக்கு ஞானம் பெற்றது கர்த்தரால, சிறுபிள்ளைல இருந்து கத்துக்கிறது கர்த்தரால. நீங்க நேரம் தான் செய்வீங்களா? பிச்சையா போடுறீங்க தேவனுக்கு? ஒரு சின்ன சின்ன வேலை செய்ய முடியாதாங்க? 10 நிமிஷம் பண்ண முடியாதாங்க? ஒரு 5 நிமிஷம் அவர் கேட்டார் முடியாதுன்றாரு. 10 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்ல முடியாதா? அது அம்மான்னு ஏத்துக்கிற முடியுமாங்க? ஏத்துக்கிற முடியுமா? எப்படி முடியும்? அவரை கேட்ட எனக்கு நேரம் இல்லை, நான் நல்லா கத்துக்கிட்டு வரேன்னு சொல்றாரு. எப்படி முடியும்? சரியாது, எதுவுமே சரியில்லைங்க. நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்க, ஏன் பெற்றுக்கொள்ளாத ஏன் மேன்மை பாராட்டிட்டு இருக்கீங்க? அப்ப அந்த ரத்தப்பொழியை அனைவருடைய ரத்தப்பொழியை கேட்கறீங்க. எனக்கு இந்த சகோதரருக்கு செய்தி சொல்லணும்னு விரும்புறேன். ஏன் நீங்க ஞானமா சொல்லக்கூடாது? ஏன் சொல்ல முடியாது? இன்னைக்கு சொல்ல வேண்டாங்க. ஒரு பிரசங்கத்தை 3 பிரசங்கம் 4 பிரசங்கம் ஆக்குங்க, கடைசி பிரசங்கத்துல மெதுவா கொடுங்க. ஏன் சொல்ல முடியாது? சொல்ல முடியும். ரத்தப்பொழியிலிருந்து நீங்க நீங்கிட்டீங்க, நல்லா தூக்கம் வரும் உங்களுக்கு. தூக்கம் வரான்னு சொல்லாதீங்க, தூக்கம் நல்லா வரும். தேவனுடைய வேலை செய்யுங்க. தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறார். பிரியமில்லைனா தூங்காம நீங்க இருங்க, என்ன செய்ய முடியும்? நீங்க தூக்கலைன்னா தேவனுக்கு மேல பிரியமா இல்லைன்னு அர்த்தம். நீங்க தூங்கணும்னா தேவனுக்கு பிரியமானதை செய்ய நீங்க வேலை செய்யுங்க. தேவனுக்கு எத்தனை மாத்திரை போட்டாலும் அது மாத்திரை, தேவனுக்கு பிரியமான செய்யுங்க. தூக்கம் வரும், கண்டிப்பா வரும். எங்களுக்கு தூங்குறதுக்கு நேரம் இல்லைங்க. தேவன் தூக்கத்தை பிச்சுக்கிட்டு தராரு, தூங்குறதுக்குள்ள நேரம் இல்ல. பாருங்க, அப்படியான எவ்வளவு வேலை இருக்கு, எத்தனை வேலை இருக்கு. இந்த ஆர்வம் பாருங்க, நமக்கு எவ்வளவு ஆர்வம் வேணும். இந்த சுவிசேஷத்தை நம்ம கணக்கு பார்த்த நாள்ல இருந்து பெற்றுக்கொண்ட பிற்பாடு பெற்றுக்கொள்ளாதவன் போல நம்ம ஏன் மேன்மை பாராட்டிட்டு இருக்கோம்? தெரியல, அது செய்யல, இது முடியல, நான் நினைக்கும் போது செய்வேன். நீங்க நினைக்கும் போது செய்யறாங்க, கர்த்தர் வராரு. கர்த்தர் சொல்றாரு, நீ கொரிந்து மக்கள் அப்படியே சொல்லிடுறாரு, நீ ஏற்கனவே உனக்கு பெற்றுக்கொண்டாச்சு, உனக்கு தகுதி இருக்கு, உன்னை விசேஷத்தை ஆக்கியாச்சு, நீ செய்ய முடியும். தேவன் நம்ம கொடுத்த திறமைகளை புதைத்து வைக்கலாமா? அது இந்த நாள்ல பேசினா நல்லா இருக்காது. இப்போ உங்க உற்சாகப்படுத்தி இருக்கிறேன். இது ஒரு நாள் 2 நாள் பாடம் இல்ல, ஒரு வாரத்து பாடம். நம்ம இப்போ உங்களுக்கு 20 நிமிஷம் தான் பேசியிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது 10:45. இப்ப நான் 11:20க்கு 11:05க்கு நான் முடிச்சிட்டேன். நான் 20 நிமிஷம் உங்களுக்கு காண கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த பாடத்தை இன்னும் நான் உங்களுக்கு சொல்லணும், நிறைய கருத்தோடு சொல்லணும், நிறைய வேலைகள் சொல்லணும். இப்போ நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா, நீங்க முதலாவது தேவனுடைய வார்த்தையை போதிக்க விரும்பணும். அதுல ஆசையாவும் ரொம்ப விருப்பமாவும் தாகமாவும் மனப்பூர்வமும் நமக்கு இருக்கணும். ஏன்னா
நல்ல ஊழியக்காரனா இருக்கணும். தேவன் நம்மளை புகழ்றாரு, தேவனுடைய வேலையில நம்ம விருப்பத்தை ஈடுபடணும். இரண்டாவது கருத்து, மற்றவங்களுடைய ரத்த பலிக்கு நீங்களாக்கி இருக்கணும். அதுக்கு நான் சின்ன சின்ன கருத்தையாவது மற்றவங்களுக்கு என்ன செய்வேன், சொல்லுவேன். மூன்றாவது கருத்து, தேவன் கொடுத்த பொறுப்பை நாம் பயன்படுத்தாவிட்டால் தேவன் சொல்லுவாரு, நீ ஏன் மேன்மை பாராட்டிட்டு இருக்க, நான் உனக்கு திறமையும் தெரிஞ்சான கொடுத்துருக்கிறேன். அந்த ஒரு தாளந்து வாங்கி திறமை இருக்குன்னு தெரிஞ்சு கொடுத்தாரா, இல்ல திறமை இல்லைன்னு கொடுத்தாரா? ஒரு தாளந்து உள்ளவனுக்கு திறமைன்னு தெரிஞ்சது எஜமான் பொறுப்பு கொடுத்தாரா, இவனுக்கு திறமை இல்லைன்னு கொடுத்தாரா? திறமை இருக்கிறனாலதான் கொடுத்தாரு. ஆமாவா இல்லையா? அப்படி கொடுக்கும்போது நம்ம சிலர் சொல்றோம், எனக்கு திறமை இல்லை, நான் வேணாம், நான் சோமனுக்கு வேணாம். அதுவே முதல்ல தவறுங்க. ஒருவர் உங்களுக்கு சிபாரிசு பண்ணா அதை உடனே ஏற்றுக்கொள்ளணும், அது நல்லது. திறமை இருக்கிறதுனாலதான் அதை கொடுக்கவே செய்யறாங்க, கொடுக்க மாட்டாங்க. கண்ணை மட்டும் கொடுக்கல, ஏதோ ஒரு பாக்குற ஒரு தோட்டத்தை பார்த்து கொடுக்கலங்க, அவங்களுக்கு திறமையை கண்டுபிடிச்ச ஒரு பாடுதான் அதை கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்க வேணாம்னீங்கன்னா தேவன் உங்களை கேள்வி கேட்பாரு, நீங்க புதைச்சு வச்சிட்டீங்க. கத்தஸ்தமானால் அது அடுத்த வாரத்துல இன்னும் நிறைய காரியங்களை சொல்லுவோம். இன்னும் 2-3 வாரம் நீங்க காத்துருங்க, அப்புறமேலுக்கு இது பயிற்சி எடுத்துருங்க. அப்புறமேலுக்கு நீங்க உங்களை ஆர்வத்தினா இன்னும் நீங்க வேலை செய்யணும். அந்த பேச்சு மட்டும் இல்ல, உங்க பிரசங்கத்துல நீங்க பேசுற விதம், கட்டுவிக்கிற விதம் எப்படி பேசணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அந்த நோக்கம் என்ன, அது பத்தின காரியமும் நமக்கு என்ன சொல்லணும். இப்ப ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க, நல்லது. அந்த வாசிக்கிற வசனத்தை எப்படி நீங்க விவரித்து சொல்றது, சொந்த வார்த்தையை போட்டு விவரிப்பீங்களா, இல்ல அதுல இருக்கிற விவரிப்பீங்களா, இல்ல வசனத்தை ஒத்து பார்த்து விவரிப்பீங்களான்னு அதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கறது. அதையும் நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா நீங்க மற்ற சிறப்பா என்ன செய்ய முடியும், கட்டுவிக்க முடியும். அந்த வார்த்தையை போதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம ஜெபம் பண்ணுவோமா? சகோதரர் இம்மானுவேல் செபிக்கும்படி நம்ம கேட்போம். பரலோகத்தில் வாசம் செய்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல பிதாவே, இப்படியாக எங்களுக்கு ஒரு வகுப்பை கொடுத்து நாங்கள் ஊழியத்திலே தேரும்படியாக நீர் கொடுத்த வாய்ப்பிற்காகவும் சகோதரனுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, அவரை எடுத்துக்கொள்ளும் முயற்சிக்காக நன்றி. பிதாவே, அந்த முயற்சி கனித்தரும் வகையிலே நாங்கள் வளர இரக்கம் பாராட்டும்படியாகவும் அவருக்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் பலத்தையும் தயவாய் தந்து காத்துக்கொள்ள முடித்து வேண்டி செய்கிறோம். பிதாவே, கேட்கிற நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய ஊழிய பணியிலே எங்களை நாங்களே மனப்பூர்வமாய் ஈடுபடுத்திக் கொள்ள நல்ல இருதயத்தை கொடுக்கும்படியாக முடித்து வேண்டி செய்கிறோம். பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்யும் பொழுது பிதாவே, நாங்கள் நல்ல ஊழியக்காரன் என்ற பெயரை வாங்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம் என்பதை அறிந்திருக்கிறோம். எனவே நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த ஞானத்தையும் நேரத்தையும் உமக்கென்று நாங்கள் செலவழிக்கவும் அதை நல்ல ஒரு வேலைக்காக நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள நல்ல இருதயத்தை கொடுக்கும்படியாக முடித்து வேண்டி செய்கிறோம். பிதாவே, உணர்ந்து கொண்டவர்களாய் நாங்கள் வீடு திரும்ப இரக்கம் பாராட்டி போகிறவர்களை காத்துக்கொள்ளவும் இன்னும் அதிகமாய் ஞானத்திலே வளர எங்களை நாங்களே உம்முடைய வார்த்தைகளில் அதிகமாய் ஈடுபடுத்திக் கொள்ள இரக்கம் பாராட்டும்படியாக கெஞ்சி வைக்கிறோம். பரத்திலிருந்து புரிந்து கொள்வதிலையும் உணர்வையும் தயவாய் தந்து எங்களை வரும் நாட்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளவும் நாங்கள் வளர்கிற வளர்ச்சியில் நீர் கூட இருந்து உதவி செய்யும்படியாக முடித்து வேண்டி செய்கிறோம். இங்க இருக்கிற பிள்ளைகள் கலந்து கொண்ட யாவரையும் தயவாய் நீர் ஆசீர்வதித்து தேவைகள் சந்திக்கப்படவும் வரும் நாட்களை ஆசீர்வதிக்கவும் முடித்து வேண்டி செய்கிறோம். உடைய இரக்கங்கள் அன்பு தயவு எங்கள் யாவரோடும் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் இந்த சிறிய விண்ணப்பத்தை மீட்பராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென்.